ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒன்றிய ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். எஸ்.எம். சுகுமார். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக என்னை ஆற்காடு சட்டமன்ற வேட்பாளராக மாண்புமிகு ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் சார்பாக என்னை அறிவித்துள்ளார்கள். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆற்காடு தொகுதிக்கு நான் பல்வேறு திட்டங்களை வைத்துள்ளேன். முதற்கட்டமாக விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையம் எங்கெங்கு நெல்கள் அதிகமாக விளைகிறதோ அந்த பகுதியிலெல்லாம் நியாயமான நெல் கொள்முதலை ஏற்பாடு செய்து அதன் மூலியமாக அனைத்து விவசாயிகளுக்கும் நீதி நேர்மையாக அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவர்களுக்கு உரிய தொகை சேருவதற்கு வழிவகை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே மருத்துவக் கல்லூரி ஒன்று கொண்டு வந்து இந்த பகுதி மக்கள் ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கு உறுதுணையாக இருப்பேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஆற்காடு நகரிலே பல கால்வாய்கள் செல்கிறது. அதையெல்லாம் துண்டு போய் இன்றைக்கு டெங்கு போன்ற கடுமையான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அகலப்படுத்தி அதில் உள்ள குப்பைகள் எல்லாம் வாரிவிட்டு அதன் மீதே வந்து ரோடு அமைத்து அதன் டூ வீலர் எல்லாம் செல்வதற்கு வழிவகை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே வந்து வியாபாரிகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய முனிசிபல் சார்பாக கட்டி வைத்த கடைகள் எல்லாம் உரிய தகுதி உடையவர்களுக்கெல்லாம் ஒப்படைக்க வழிவகை செய்வேன். மருத்துவர் சொல்லிட்டேன். 10 ஆண்டுகளா திமுக சார்ந்தவர் எம்எல்ஏவா இருக்காரு. அவரை எதிர்த்து தேர்தல் களம் உங்களுக்கு எந்த அளவுல சவாலாக இருக்கு? மக்களை நீங்க நிர்வாகிகளே சந்திக்கிறீங்க, மக்களை சந்தித்த நிலையில என்ன மாதிரி கருத்து உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க? 10 ஆண்டுகளாக இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்றால் அவர் எந்த பகுதிக்கும் சரிவர செல்லவில்லை என்று போகிற இடமெல்லாம் சொல்கிறார்கள். என்னையும் நீங்கள் அந்த மாதிரி செய்வீர்களாக என்று கூட மக்கள் கேட்கிறார்கள். அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். எப்பொழுதும் மக்களுக்காகவே மக்களோட வாழ வேண்டிய என்னுடைய இது. நான் பிறந்த முதல் அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மக்கள் சொல்கின்ற குறைகளை இப்பொழுதே ஆங்காங்கே கேட்டு அதை குறித்து வைத்துக் கொண்டு உடனுக்குடன் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு என்னுடைய ஐயா எடப்பாடியார் உறுதுணையாக இருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் அறிவித்துள்ள தேர்தலில் அவருடைய அந்த வாக்குறுதியே என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். இன்று கூட பார்த்தால் இங்கு பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு இங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் அங்கு சென்றுள்ளார். அவர்கள் எல்லாம் அவர்களை மறித்து வெளியே அனுப்பியுள்ளார்கள். இதுவே எனக்கு வெற்றிக்கு பெரிய நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.